கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை மத்தேயு நற்செய்தியாளர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். இந்த வசனம் ஒரே வரியில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீண்டு வந்தால்தான் கனி கொடுக்க முடியும். நான் மனம் திரும்பிவிட்டேன் என்று வாயில் சொல்லுவது அல்ல, அதை செயலில் காட்டுகின்ற மனிதனாக இருக்க வேண்டும். அப்படி செயலில் காட்டினால்தான் ஏற்ற கனிகளை கிறிஸ்துவ வாழ்க்கையில் கொடுக்க முடியும். இதுல மாற்றுமே கிடையாது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அடியெடுத்து வைக்கின்ற நேரத்திலே எல்லாமே மாற்றம் அடைகிறது. அது நாளடைவில் நாளுக்கு நாள் வாழ்க்கையிலே கனி கொடுக்கின்ற வாழ்வாக அது மாற வேண்டும். அப்படி மாறினால்தான் நீ பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். கனி கொடுக்கவில்லை என்றால் நீ மனமாறவில்லை என்றுதான் அர்த்தம். அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மத்தேயு நற்செய்தியாளர் எதை பதிவு செய்கிறார், எந்த சிந்தனையை வெளிப்படுத்துகிறார் என்றால், நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். மார்க் 11ஆம் அதிகாரத்திலே அத்திமரத்தை ஆண்டவர் சபிக்கிறார். ஏனென்றால் பல நாள் கனி கொடுப்பது போல காட்சியளித்தது. ஆனால் திடீரென்று இயேசுவானவர் கனியை பார்க்க, பறிக்க, உண்ண சென்றார். கனி இல்லாதனால் அதை சபித்தார். அதுபோல நாமும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கனி கொடுப்பது போல் காட்சி கொடுப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு நாளைக்கு நம்மிடத்தில் வருவார். அப்போது திடீரென்று நாம் அவரிடத்திலே மாட்டிக்கொள்வோம். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுதினமும் கனி கொடுக்கின்ற மக்களாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென்.